வணக்கம். சமீபத்தில் சென்னையில் கேலோ இந்தியா தொடங்கப்பட்டது. டெல்லிக்கு சென்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அழைக்க அதில் பிரதமர் கலந்து கொண்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பாடப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து மேற்கத்திய இசை வடிவில் அமைந்தது. இது தமிழக அரசு, இன்றைய திமுக அரசு வந்த பிறகு கொண்டு வந்த அரசாணைக்கு விரோதமாக உள்ளது என்பதை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். இந்த சட்டப்படியாக நீராறும் கடலுடுத்த என்ற இந்த பாடல் 55 வினாடிகளில் வரும் அளவில் முல்லைப்பாணியில் பாடப்பட வேண்டும். மோகன ராகத்தில் 3 நடையில் திகரம் என்ற வரிசையில் பாடப்பட வேண்டும் என்றது. ஆனால் இங்கே அது போல பாடப்படவில்லை. இந்த சட்டமே ஒரு தனியார் நிகழ்ச்சியில் அமர்ந்த நிலையில் மிகவும் மௌனமாக அதற்கு ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் முனிவர் காஞ்சி சங்கராச்சாரியார் கொடுத்த சரியாக மரியாதை தரவில்லை என்று பொய்யாக பரப்பியவர்கள் அதை எதிர்த்து சட்டம் போட்டதே ஆகும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இருக்கட்டும், முன்பு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடும் பொழுது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு முதல்வர் நிற்கிறார். இது சரியா என்று தெரியவில்லை. ஆனால் இங்கே நாம் ஈவே ராமசாமியாரை பார்த்தால், நீ வாழ்த்துவதால் உன் தமிழ்த்தாய்க்கு ஒரு கொம்பு முளைத்து விடுமா, கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் தமிழ்த்தாய் வாழ்த்தா, ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா என அருவருப்பாக இவர் பேசியுள்ளார். ஈவேரா தமிழிற்கு விரோதமாக தமிழை அழிப்பதற்கே திராவிடம் என்றால் அந்நிய காலனி ஆதிக்க மதமாற்ற சக்திகளின் அடிமையாக திகழும் திராவிடம், தமிழ் தேசியம் மற்றும் வைரமுத்து போன்றவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை எப்படி இழிவாக பேசியுள்ளார்கள் என்பதை பார்ப்போம். நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்த்தாய் வாழ்த்தை கொளுத்துவேன் என்று சீமான் பேசியுள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்தை இவர் புதிதாக இயற்றி நான் அதை ரஹ்மான் இசையில் பாட வைப்பேன் என்று பல பெண்களை தன்னுடைய படுக்கைக்கு அழைத்து ரஹ்மான் வாய்த்து தருகின்ற காமக்கொடூரன் வைரமுத்து பேசி வருகிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து எப்படி பாட வேண்டும் என்று அரசாணையை போட்ட ஸ்டாலின் அரசாங்கமே அதை மீறி தமிழ்த்தாய் வாழ்த்தை அரசு நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான விளையாட்டுத்துறை நிகழ்ச்சியில் இப்படி அவமதிப்பது மிகவும் கண்டிப்புக்கு உரியது. வணக்கம், நன்றி.